ஸோ வெல்கம் டு திஸ் ஜேர்னி வீடியோ. இந்த ஜேர்னியில் நீங்கள் வந்து ஒரு பேத்தாலஜிஸ்ட் 28 இயர்ஸ் ஓல்டு பேத்தாலஜிஸ்ட் எப்படி வந்து 271 பிளட் சுகர் லெவல்ஸ்லேருந்து 117 வரைக்கும் குறைச்சி அண்ட் ஆல்சோ அவங்க ஹெச்பிஎன்சி 11லேருந்து 7 வரைக்கும் மெடிக்கேஷன்ஸ் இல்லாமல் ஒயிட் ரைஸ் எல்லாமே இன்க்ளூட் பண்ணி ஒரு 60 டேஸ்க்குள்ளே அவங்களோட இர்ரெகுலர் பீரியட்ஸுமே ஓரளவுக்கு இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத எல்லாமே பார்க்க போகிறீங்க. அண்ட் பிஃபோர் ஐ ஷேர் வித் தெம் தேர் ஜேர்னி, இதுதான் அவங்கள பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய மெடிக்கல் ரிப்போர்ட்ஸ். இப்போ இதுதான் இவங்களோட பிளட் டெஸ்ட் ரிப்போர்ட். இவங்க 21 ஜூன் 2025, அதாவது லிட்ரலாக இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு 1 இயர் முன்னாடி வரைக்கும் 229 இருந்திருக்கு. அண்ட் அதுக்கப்புறம் 11 ஏப்ரல் 2026 இந்த டைம் தான் எக்ஸாக்டாக அவங்க ப்ரோக்ராம்கிட்ட ஜாயின் பண்ணாங்க. அப்போது 271 வரைக்கும் இருந்துச்சு. ஃப்ரம் தேர் நாங்கள் வந்து ஒரு 1 மந்த் ஒர்க் பண்ணோம். ஃப்ரம் தேர் அங்கே நம்ம திருப்பி எடுக்கும்போது அவங்க பிளட் சுகர் லெவல்ஸ் 128 அண்ட் அவங்க HbA1c வந்து 8.7 வரைக்கும் கம்மியாச்சு. இன்இயேட்டுக்கு அவங்களோட HbA1c வந்து 7 இருக்குது. அவங்களோட ஃபாஸ்டிங் பிளட் குளுக்கோஸ் வந்து 136 இருக்குது, விச் இஸ் வே குட். அண்ட் தேர் இஸ் அ ஸ்மால் இன்க்ரீஸ். ஏன் அப்படின்னா திஸ் ஹேப்பன்ஸ் யூஷுவல் நிறைய ஃபேக்டர்ஸ்னால, ஸ்லீப், அன்றைக்கி முன்னாள் நாள் சாப்பிட்ற டயட் அண்ட் பட்னா நாங்கள் அதெல்லாமே கன்சிடர் பண்ணுறதில்ல. ஏன் அப்படி ரொம்ப பெருசாக கன்சிடர் பண்ணுறது ஏன் அப்படின்னா நோ மேட்டர் வாட் அவங்களுக்கு வந்து டவுன் ட்ரெண்டில் தான் இருக்குது. அண்ட் ஆல்சோ அவங்க HbA1c டவுன் ட்ரெண்டில் தான் இருக்குது. ஃப்ரம் 11.1 she came 7 and she was doing good. அதனால தான் அவங்க HbA1c 7 வரைக்கும் வந்திருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இவங்களுக்கு இன்ஃப்ளமேஷனும் அதிகமாக இருந்துச்சு. நாங்கள் எடுத்து பார்க்கும்போது 11th ஏப்ரல் தான் நாங்கள் ஃபுல்லாக அதை எடுத்து பார்த்தோம். அப்போ எடுத்து பார்க்கும்போது 8.93 இருந்துச்சு. அண்ட் நாங்கள் மே மந்த் எடுக்கல, ஜூன் மந்த் நாங்கள் டேரெக்டாக திருப்பி எடுத்து பார்த்தோம் இப்போ எப்படி இருக்குன்ட்டு. அண்ட் அது டீசென்ட் லெவலாக குறைஞ்சிருக்கு, 5.73. அண்ட் she was having 21.35 homocysteine levels. அண்ட் இந்த ஹோமோசிஸ்டின் வந்து 9.27க்கு ஆகிடுச்சு. அண்ட் வி பீன் பிளானிங் டு கண்டினியூ வித் ஹர் ஃபார் 2 weeks. அதுக்கப்புறம் நாங்கள் அந்த சப்ளிமெண்டேஷனுமே அவங்களுக்கு நாங்கள் ஸ்டாப் பண்ணிவிடுவோம். இது ரிகார்டிங் ஃபோக்கஸ் பண்ணுறது. அண்ட் ஷீ இஸ் ஆல் குட் ரைட் நவ் வித் செல்ஃப். பட் வி வாண்ட் ஹர் டு ஒர்க் ஆன் சம் மோர் டைம் ஸோ தட் ஷி கேன் பி மோர் ஆன் சேஃபர் ஸ்பேஸில் இருக்கலாம் அப்படிங்கிறதுக்காக. அண்ட் இதுதான் இவங்களோட ரிப்போர்ட்ஸ் நாங்கள் அச்சீவ் பண்ணது. இதை நாங்கள் சொல்கிறத தாண்டி இவங்க இதை எப்படி அச்சீவ் பண்ணாங்கங்கிறத அவங்களே சொல்லுவாங்க, கேளுங்க. ஸோ ஜஸ்ட் கிவ் மீ அ ஷார்ட் இன்ட்ரடக்ஷன் அபவுட் யுவர் செல்ஃப். ஓகே, நான் 28 இயர்ஸ் ஓல்டு. எனக்கு ரீசெண்டாக வந்து ஹெல்த் செக்அப் பண்ணும்போது HbA1c வந்து ரொம்ப 11.1 இருந்தது. நான் வந்து ஒரு 10 இயர்ஸ் மேலேயே PCOS இருக்கு எனக்கு. ஸோ ரெகுலர் பீரியட்ஸ் இருக்கும். அட் த எண்ட் வந்து எனக்கு இந்த மாதிரி சுகரும் வந்து ரொம்ப எலிவேட்டட் ஆயிடுச்சு. ஸோ அது அப்பதான் வந்து ஒரு 1 வீக் என்ன பண்றது, எப்படி சாப்பிடுறது எல்லாமே வந்து ஒரு இதுவாகவே இருந்துச்சு. ஸோ நான் அப்பவே ஆனா வந்து CBG வாங்கி செக் பண்ணிட்டு தான் இருந்தேன். ஸோ நான் பண்றது வந்து எனக்கு கரெக்டா எப்படி சாப்பிடணும் எதுவுமே ஒரு ஐடியா இல்லை. ஸோ வந்து ஒரு ப்ரொஃபஷனல் கீழே போனா நமக்கு கொஞ்சம் கைட் பண்ணுவாங்க, எப்படி சாப்பிடுறது, எவ்வளோ அமௌண்ட் சாப்பிடணும், ஸோ வந்து எதெல்லாம் இன்க்ளூட் பண்ணணும், அதெல்லாம் கொஞ்சம் கைட் பண்ணுவாங்கன்னு தோணுச்சு. ஸோ அதனால நான் வந்து இன்ஸ்டாகிராம்ல எனக்கு ரீல்ஸ்ல வந்தது, நான் பார்த்துட்டு சரி உங்களை அப்ரோச் பண்ணேன். Perfect, great. But just want to ask, what made you to first approach that? The first approach நீங்க பண்ணீங்களா? Obviously நீங்க என்ன சொல்யூஷன்ஸ் பார்த்துட்டு இருக்கும்போது there are a lot of players out there. But what made you to, நீங்க ஆக்சுவலி ஒரு பேத்தாலஜிஸ்ட் இல்லை, ஸோ உங்களுக்கு வந்து ஹெல்த் கேர் பற்றி கொஞ்சம் ஓரளவுக்கு தெரியும், வாட் இஸ் ரைட், வாட் இஸ் ராங், எது பாசிபிள் இல்லை அப்படிங்கிறதுலாம். ஸோ நீங்கள் வந்து ஒரு ப்ரோக்ராம் சூஸ் பண்ணுறீங்க, ஒருத்தட்ட கால் புக் பண்ணால் சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா யூ ஹேவ் லுக்ட் இன்டு லாட் ஆஃப் ஃபேக்டர்ஸ். இன் வாட் வே இட் வாஸ் இம்ப்ரெசிவ் அண்ட் வாட் மேட் யூ டு புக் தட் கால்? ஆக்சுவலி நான் இன்னொருத்தவங்க கிட்ட பேசினேன் முன்னாடி, அவங்களுக்கு கால் பண்ணாங்க. அப்போ வந்து எப்படின்னா மெயினா வந்து நான் சப்ளிமெண்ட்ஸ் எடுக்கணும் அதுதான் அவங்க சொன்னாங்க. ஃபுட்டும் சொன்னாங்க, பட் வந்து சப்ளிமெண்ட்ஸ் இவ்வளவு இருக்கணும், அதுக்கு வந்து இவ்வளவு உங்களுக்கு செலவாகும், நாங்க சொல்ற சப்ளிமெண்ட்ஸ் எல்லாம் எடுக்கணும் அப்படி சொன்னாங்க. பட் நான் வந்து உங்ககிட்ட பேசும்போது நீங்க வந்து ஃபுட்டுல நம்ம என்ன பண்ண முடியுமோ அதை நம்ம பார்க்கணும் அது சொன்னீங்க. எனக்கு அந்த ஒரு பாயிண்ட் வந்து பிடிச்சிருந்துச்சு. மேபி இப்ப நம்ம சப்ளிமெண்ட்ஸ்னா எவ்வளவு நாள் எடுக்கிறது, அதை நான் விட்டுட்டேன்னா அப்ப அதுக்கப்புறம் அது அந்த மாதிரி எனக்கு ஒரு இது இருந்துச்சு. ஸோ நம்மளால என்ன பண்ண முடியும், நம்ம லைஃப் ஸ்டைல்ல என்ன சேஞ்ச் பண்ணி டெய்லி ஃபாலோ பண்ற மாதிரி என்ன பண்ண முடியும் அப்படின்றது வந்து நீங்க பேசினதுல ஓகே இது நம்மளால பண்ண முடியும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ஓகே, ஸோ மோஸ்ட் பீப்புள் கால்ல நல்லா தான் பேசுவாங்க.
ஆஃப்டர் தட் அந்த ப்ரோக்ராம்குள்ள என்டர் ஆனும்போது தான் இருக்கு. அண்ட் ஐ நோ உங்களோட பிளட் குளுக்கோஸ் லெவல்ஸ் நீங்க ஸ்டார்ட் பண்ணும்போது 271 கரெக்டா? நான் அவங்ககிட்ட அப்ரோச் பண்ணும்போது 272. 272 அண்ட் உங்க ஹெச்பிஎன்சி வந்து 11+ கிட்ட இருந்துச்சு. ஸோ கட் டு ரைட் பேக். இப்போ நீங்க ரீசெண்டா எடுத்த டெஸ்ட் ரிப்போர்ட் எவ்வளவு இருக்கு நீங்களே சொல்லுங்க. இந்த 2 days பேக் எடுத்தது ஃபாஸ்டிங் வந்து 136 இருந்தது, ஹெச்பிஎன்சி 7. ஓகே. ஸோ இதை எப்படி அச்சீவ் பண்ணீங்க இந்த ப்ரோக்ராம்ல? அப்படி என்ன டிஃப்ரெண்டா நீங்க இது முன்னாடி பண்ணாது இந்த ப்ரோக்ராம்ல அப்படி என்ன பண்ணிட்டீங்க? மாத்திரை தான் எடுத்தீங்களா, இன்ஜெக்ஷன்ஸ் தான் எடுத்தீங்களா? இல்ல, ஃபுட்டு அப்புறம் ஒர்க் அவுட். ஓகே. ஸோ நீங்க இந்த 271ல இருந்து 136 வரைக்கும் வர்றதுக்கு எந்த மெடிகேஷன்ஸும் எடுக்கவே இல்லை. அண்ட் ஹோப்ஃபுல்லி இதுக்கு மேலேயும் உங்களுக்கு பெருசாக மெடிகேஷன்ஸ் தேவையில்லை. அண்ட் ஆப்வியஸ்லி நீங்க இதுக்கப்புறம் மேனேஜ் பண்ணி எடுத்துட்டு போயிடலாம். கிரேட். அண்ட் நீங்க இவ்வளவு நாள் இப்போ இந்த ப்ரோக்ராம் ஒரு 2-3 months கிட்ட இருந்திருப்பீங்களா? இந்த ப்ரோக்ராம்குள்ள 2 months கிட்ட இருந்திருப்போம். நம்மளோட ப்ரோக்ராம் இன்னுமே ஒரு 4 months கிட்ட உங்கள்கிட்ட இருக்கு. ஃபுல்லா ஃபிக்ஸ் பண்ணி வெளியே வருது. வாட் இஸ் த ஒன் திங் இந்த ப்ரோக்ராம் 2 monthsல ஃபாலோ பண்ணதுல நீங்க ப்ரீவியஸா என்ன பண்ணிட்டு இருந்தது, நீங்க ப்ரீவியஸ் சாப்பிட்டது அதே ஃபுட்ஸ் இப்போ சாப்பிட்டுட்டு இருப்பீங்க மேஜரா பாத்தீங்கன்னா, வெளியெல்லாம் போறீங்க, வெளியும் சாப்பிடுவீங்க, இது எல்லாமே. பட் வாட் ஹாஸ் ஷிஃப்டட் நினைக்கிறீங்க இந்த ப்ரோக்ராம் இந்த 2 months நீங்க என்ன கத்துக்கிட்டீங்க? ஃபுட் வைஸா என்ன தப்பு பண்ணிருக்கீங்க நீங்க நினைக்கிறீங்க ப்ரீவியஸா? அந்த போர்ஷன் கண்ட்ரோல் எவ்வளவு சாப்பிடணும் அந்த மெஷர் பண்ணி சாப்பிடுறது அது. அப்புறம் நான் இதுக்கு முன்னாடி நினைச்சேன் நம்ம புரோட்டீன் நிறைய சாப்பிடணும், அந்த ஃபைபர் பத்தி எனக்கு அவ்வளவா அப்ப வந்து தெரியாது. சோ அதுக்கப்புறம்லாம் வந்து ரீட் பண்ணி பார்க்கவும் நீங்க சொல்லும் போதுமே ஃபைபர் ஆல்சோ பிளேஸ் அ மேஜர் ரோல் அப்படின்றது வந்து அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சது. சோ நான் இப்ப சாப்பிடும்போது ஃபைபர், புரோட்டீன், கார்ப்ஸ் எல்லாமே தேவையான அளவு இருக்கிற மாதிரி சாப்பிடுறேன். How about like white rice அதெல்லாம் இன்க்ளூட் பண்றீங்களா உங்க டயட் ஓவரால்ல, இல்ல அதெல்லாம் ஃபுல்லா கட் டவுன் பண்ணிட்டீங்களா கார்ப்ஸ் எல்லாமே? இல்ல, ஒயிட் ரைஸ் தான் டெய்லி சாப்பிடுறேன். மில்லட்ஸ்ல எதுவுமே சாப்பிடுறது இல்ல? இல்ல. Perfect. Okay, so let's say if someone is watching this video like you, உங்கள மாதிரி இருக்க யாரோ ஒருத்தர் வந்து கான்ஃபரன்ஸ்க்காக பார்ப்பாங்க. What is the one thing that you have to say to them? Okay, இந்த ப்ரோக்ராம் வந்தீங்க அப்படின்னா this is the one thing that I can tell from my side, from my experience அப்படின்னு என்ன சொல்லுவீங்க? எல்லாரும் யோசிச்சுட்டே இருப்பாங்க, பண்ணலாமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு. அந்த ஸ்டெப்பை எடுத்துருங்க, ஃபர்ஸ்ட் பண்ணுங்க, உள்ள வந்து பாருங்க. ஸோ உங்களுக்கான ஸ்டெப் வந்து நீங்க பண்ணிதான் ஆகணும். ஸோ வந்தீங்கன்னா இனிஷியலி அடாப்ட் பண்ண கஷ்டமா இருக்கும், பட் உங்களை ஃபாலோ பண்ணிட்டே இருப்பீங்க. அதாவது நியூட்ரிஷனிஸ்ட் வந்து நம்மளை ஃபாலோ பண்ணிட்டே இருப்பாங்க. ஸோ நம்ம என்ன கன்சர்ன் சொன்னாலும் அதுக்கேற்ற மாதிரி நமக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. ஃபுட்டு மாத்திக்கிறதோ, ஸோ இப்போ வெளியே போக போறீங்கனாலும் இந்த மாதிரி இருக்கும் உங்க ஃபுட்டுன்னு சொன்னா அதை எப்படி சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி ஹெல்ப் பண்ணுவீங்க. ஸோ ஒரு அட் பீரியட் ஆஃப் டைம் நமக்கே வந்து சரி இதை நம்ம இன்க்ளூட் பண்ணிக்கலாம், அன்னைக்கு வெளியே போகும்போது வீக்கெண்ட்ல எப்படி சாப்பிடலாம் அப்படின்னு நமக்கே ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ யாராவது ஒரு கைடன்ஸ்ல நம்ம இனிஷியல் ஃபேஸ்ல இருந்தோம்னா இட் வில் பி பெட்டர். நம்ம பாடியை புரிஞ்சுக்கிறதுக்கு, எப்படி சாப்பிட்டா நமக்கு நல்லா இருக்கும்னு புரிஞ்சுக்கிறதுக்கு. ஸோ அந்த ஹெல்ப் வந்து கண்டிப்பா தேவைப்படும். நம்மளாலே பண்ணிடலாம்னு நினைப்பாங்க, பட் அது வந்து டஃப் தான். அண்டர்ஸ்டாண்ட். ஸோ what is the best part about this program நினைக்கிறீங்க? if you have reached out from 271 ல இருந்து 136, எனக்கு தெரிஞ்சு உங்களோட lowest blood sugar வந்து 118 நினைக்கிறேன் இந்த ப்ரோக்ராம் நடுவுல. 17, 18, 118 நினைக்கிறேன். ஓகே. ஸோ வாட் இஸ் த ஒன் திங், நான் பெருசா வந்து உங்கள்கிட்ட சப்ளிமெண்ட் இந்த பவுடர் எடுக்கணும், அந்த பவுடர் எடுக்கணும், இந்த ஃபுட் தான் எடுக்கணும் அப்படிங்கிறதா சொன்னதே இல்லை. ரொம்ப ரெஸ்ட்ரிக்ட் பண்ணதும் இல்லை, நீங்க மெடிகேஷன்ஸுமே எடுக்கல. ஸோ தேர் இஸ் சம்திங் இன்சைட் த ப்ரோக்ராம் தட் ஹாஸ் மேட் யூ டு அச்சீவ் தட். அப்படின்னா அது என்ன ஒன் திங் அப்படிங்கிறத சொல்லுவீங்க? இது ஒண்ணுதான் எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு, so that I can able to achieve this through this program அப்படின்னு. மீல் பிளானிங் தான். இப்ப சோ எவ்ரி மீல் முன்னாடி கேப்பீங்கல்ல என்ன சாப்பிட போறீங்க, சோ அதை இப்படி பிளான் பண்ணுங்க, இவ்வளவு சாப்பிடுங்க. சோ அது வந்து இப்ப நான் இடையில பசிக்கும்னு சொன்னாலும் நம்ம நீங்க சொல்லுங்க, ஏதாவது இன்க்ளூட் பண்ணிக்கலாம், உங்களோட பிளட் சுகரை மேனேஜ் பண்ற அளவுக்கு நம்ம இன்க்ளூட் பண்ணிக்கலாம், சொல்லுங்க. ஈவினிங் பசிச்சா சொல்லுங்க, எல்லாமே சொல்லுவீங்க. சோ நானா எதுவும் பண்ணாம ஒரு கைடன்ஸ் எடுத்து நான் சாப்பிடும் போது சரி ஓகே நமக்கு வந்து நம்மள ஃபாலோ பண்றதுக்கு இருக்காங்க. ஸோ நானே வந்து இப்ப திடீர்னு ஒரு நாள் பிளட் சுகர் அதிகமா இருந்துச்சுன்னு நான் ஏதாவது சொன்னேன்னா பார்க்கலாம், அப்சர்வ் பண்ணலாம், இருங்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு அஷூரன்ஸ் கொடுக்குறாங்கல்ல. ஸோ அந்த இது வந்து எனக்கு இதுவா இருக்கு. எக்ஸாக்ட்லி. மோஸ்ட் பீப்பிள் பண்ற தப்பு கூட இருந்து சரியா நீங்க பண்ணிடலாம், இது பண்ண முடியும் அப்படின்னு ஒரு அஷூரன்ஸ் கொடுக்கறது வந்து எனக்கு ஒரு எக்ஸாக்ட்லி. மோஸ்ட் பீப்பிள் நினைப்பாங்க அப்படின்னா ஒரு டயட் சார்ட் கொடுத்துட்டா போதும், அதுவே எல்லாம் சரி, அதை வச்சு நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம் அப்படின்னு. ஆனால் ரியல் லைஃப்ல அப்படி ஒர்க் ஆகாது. பட் யாருமே உங்களுக்கு டயட் சார்ட் கொடுத்துருப்பேன், அதை நீங்க ஓப்பன் பண்ணிலாம் ரெகுலரா பார்த்துட்டு இருக்க மாட்டீங்க. உங்க நியூட்ரிஷன்ஸ் தான் டே டு டே மானிட்டர் பண்ணுவாங்க. அண்ட்
ஒரு நாள் ஆப்வியஸ்லி இன்க்ரீஸ் ஆகும், ஒரு நாள் ஆப்வியஸா கம்மியாகும். இன்க்ரீஸ் ஆன அன்னைக்கு பயப்படவும் கூடாது, கம்மியான அன்னைக்கு ரொம்ப சந்தோஷப்பட்டு அவ்வளவுதான் நமக்குலாம் தெரிஞ்சிருச்சு அப்படின்னு. நீங்க ஐ திங்க் இன் தட் ஆஸ்பெக்ட் யூர் ஒன் ஆஃப் த குட் கிளைண்ட். இன்க்ரீஸ் ஆனாலும் பயப்படாம, கம்மியானாலும் அது அப்படியே வந்து சூப்பர், இதுக்கப்புறம் நமக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு நினைச்சு எடுக்காம, you're sticking to consistently throughout that process. And that is what the one thing, obviously இது என்ன நாங்க பண்ணியிருந்தாலும் நீங்க அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். வெரி ஃபியூ பீப்புள் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ற மைண்ட் செட்ல இருப்பாங்க அண்ட் ஓப்பன் டு மைண்ட் செட்டா இருப்பாங்க. அண்ட் த ரீசன் வை நம்ம டெய்லி உங்களுக்கு ட்ராக் பண்றதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா, இன்க்ரீஸ் ஆனா ஏன் இன்க்ரீஸ் ஆகுது, ஓகே அது நம்ம ப்ராப்ளம் தெரிஞ்சிருச்சு, அதை நினைச்சு திருப்பி ஃபேர் ஆனா திருப்பி இன்க்ரீஸ் ஆகும். அதுக்கு எப்படி ஃபர்தரா இன்னும் கொஞ்சம் கொண்டு வந்து என்னன்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி, அதனால நமக்கு டேட்டாலாம் டெய்லி ட்ராக் பண்ணணும். என்ன சாப்பிட்றீங்க, ஏது சாப்பிட்றீங்க, எவ்வளவு சாப்பிட்றீங்க, உங்களுக்கு ரிப்போர்ட் டெய்லி அனுப்பிச்சுட்டு இருப்பாங்க. ஸோ தட் உங்களுக்கும் தெரிய வரும் எப்படி என்ன ஏது அப்படிங்கிறது. That's great. That's one good point that you have bring. Reassurance and also இந்த மாதிரி இன்க்ரீஸ் ஆகிறத பயப்படாம இருக்கிறது. தப்பு நினைச்சு திருப்பி அந்த டைம்ல பிளான் மாத்துவாங்க. So that is not supposed to be planned. Okay, great. So from starting right now to right now, உங்க இப்போ ஸ்டார்டிங் பாயிண்ட்ல இருந்து இப்போ வரைக்கும் உங்க ஹெல்த்ல என்ன சேஞ்சஸ் எப்படி அப்சர்வ் பண்றீங்க in terms of feeling? Like பயோமார்க்கர்ஸ் இதெல்லாம் மாறி இருக்கு, but how do you feel specifically after controlling this blood sugar, HbA1c, உங்க இன்ஃப்ளமேஷன்ஸ் லைக் homocysteine, high sensitivity C-reactive protein எப்படி ஃபீல் பண்றீங்க இப்போ? ஆக்சுவலி சைக்கிள்ஸ் ரெகுலர் ஆயிட்டு வருது. ஸோ அது வந்து ஒரு மேஜர் இது நான் பாக்குறேன். முன்னாடி 60 days ஒன்ஸ் அந்த மாதிரி வந்துட்டு இருந்துச்சு, இப்போ 42 days வந்துச்சு. ஸோ நம்ம நெக்ஸ்ட் சைக்கிள் அப்சர்வ் பண்ணா இன்னும் நெக்ஸ்ட் வந்து ஒர்க் அவுட் நான் வந்து வீக்லி 4 times கண்டிப்பா பண்ணிடுறேன். ஸோ அதனால எனக்கு கொஞ்சம் பாடியிலுமே சேஞ்சஸ் தெரியுது. வெயிட் லாஸ் வந்து எனக்கு அவ்வளோ 1 kg தான் மேபி குறைஞ்சிருக்கும், பட் ஆனா வந்து எனக்கு இன்ச் லாஸ் வந்து நல்லா தெரியுது எனக்கு. ஸோ என்னோட பெல்லி ஃபேட் எல்லாமே வந்து நல்லா ரெடியூஸ் ஆயிருக்கு. சூப்பர், கிரேட். தட் how do you feel about that belly fat குறைஞ்சதுக்கு அப்புறம்? கிரேட். ஓகே, சூப்பர். ஓகே, ஸோ யா ஐ டோட்டலி அண்டர்ஸ்டாண்ட். இப்போ இது எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிருச்சு. எனக்கு நீங்க பிசியோஸ் இம்ப்ரூவ் ஆயிருக்கு, இது எல்லாமே இம்ப்ரூவ் ஆயிருக்கு. பட் ஐ வாண்ட் டு நோ ஒன் திங் ஃப்ரம் யூ. இப்போ இந்த 2 மாசம் ப்ராசஸ் பண்ணீங்கல்ல, டூ யூ அண்டர்ஸ்டாண்ட் த நியூட்ரிஷன்? ஏன்னா அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்டான பார்ட் நான் நினைக்கிறது. மோஸ்ட் பீப்புள் இது சாப்பிடுங்க சாப்பிடுங்க சாப்பிடுங்கன்னு சொல்லிடுவாங்க, நான் என்ன நடக்குது அவங்க பாடியில அப்படிங்கிற சொல்ல மாட்டாங்க. வாட் டு யூ திங்க்? லெட்ஸ் சே இந்த ப்ரோக்ராம் முடிச்சுட்டு நீங்க போறீங்க அப்படின்னா உங்களாலே ஓனா மேனேஜ் பண்ண முடியும்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பா. ஸோ உங்களுக்கு அந்த நாலேஜ் இருக்குன்னு நினைக்கிறீங்க, லைக் என்ன சாப்பிடணும், எப்படி சாப்பிடணும், என்ன ஏது அப்படிங்கிறதெல்லாம். அண்ட் வாட் வுட் யூ சே, லைக் இப்போ இந்த மாதிரி ஒருத்தங்க ப்ரோக்ராம் முடிச்சுட்டு போறீங்க அப்படின்னா நீங்க ஃபுட்டோட ரிலேஷன்ஷிப் எந்த மாதிரி வச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறீங்க? நீங்க ஃபுட்டை பார்த்து இப்போ பயப்படுவீங்களா, இல்லை எல்லா ஃபுட்ஸும் எப்படி பாக்குறீங்க? இப்போ ஃபுட்டோட ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கு? இல்ல அப்படிலாம் இல்ல, எல்லாமே எவ்வளவு எடுக்கணுமோ அவ்வளவு எடுக்கணும். நம்ம அதுக்கேத்த மாதிரி எதோட பேர் பண்ணி சாப்பிடணும் அப்படின்றத வந்து நான் ஓரளவுக்கு லேர்ன் பண்ணிட்டேன் அந்த 2 monthsல. ஸோ இன்னும் 4 months இருக்கு ப்ரோக்ராம். நம்ம அதுக்குள்ள வந்து நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க நினைக்கிறேன். ஆப்வியஸ்லி, கண்டிப்பா. அண்ட் மோஸ்ட் பீப்புள் பண்ற தப்பு அதுதான். ஃபுட்டை வந்து ஐயோ இது சாப்பிடவே கூடாது, இதை பண்ணவே கூடாது அப்படின்னு நினைப்பாங்க. அப்படின்னு ஒரு ஃபுட்டு கிடையவே கிடையாது. எல்லாத்தையுமே எப்படி நீங்க பேலன்ஸ் பண்றீங்க அப்படிங்கிறதுல தான் இருக்கு. அண்ட் யூ ஆர் ஒன் ஆஃப் த குட்டஸ்ட் அண்ட் நைசஸ்ட் கிளைண்ட் என்னோட ஜேர்னில பாத்தீங்க அப்படின்னா. ப்ராப்பரா கன்சிஸ்டன்டா இருந்து ப்ராப்பரா அதுல இருந்து வெளியே வந்தது. இந்த ஒரு அதுவும் மெடிகேஷன்ஸ்லாம் எதுவுமே இல்லாம லைக் உங்களுக்கு தேவையான சப்ளிமெண்டேஷன்ஸ் மட்டும் இருந்துச்சு, லைக் விட்டமின் B12 இதெல்லாம். அண்ட் அதையுமே நம்ம இந்த மாதிரி ஸ்டாப் பண்ண போறோம், லைக் சின்ஸ் பிகாஸ் உங்களுக்கு நல்லா வந்துச்சு ஒரு 3 வீக்ல. அண்ட் யா, அண்ட் ஐ ரியலி வாண்ட் யூ டு டேக் தட் ஃபார்வர்ட் ஆஸ் வெல் அண்ட் கீப் தட் வித் ஹெல்த் அண்ட் இம்ப்ரூவ் யுவர் ஹெல்த் ஆஸ் வெல். ஓகே, தேங்க்ஸ் கார்த்திகா. ஸோ திஸ் வீடியோ வுட் ஹெல்ப் லாட் ஆஃப் பீப்புள் லைக் யூ. உங்களை மாதிரி இஷ்யூஸ், பீரியட்ஸ், சைக்கிள்ஸ்ல இஷ்யூஸ் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்க, ஒரு பிஸி ஒர்க்கிங்கா இருந்துகிட்டு அவங்க எப்படி மேனேஜ் பண்ணி வெளியே வரலாம்ன்றவங்களுக்கு எல்லாருக்கும் இந்த வீடியோ ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். தேங்க்யூ.